ஹாய். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னா ஷாப்பிங் போகலாம், வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். இது எங்களுடைய தெரு, அது எங்கள் கோயில் கோபுரம். சரி, எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு. சரி, ஆட்டோவில் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டாண்டிருந்து கொஞ்சம் ஒரு 1/2 மீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்துட்டோம். என் தங்கச்சி வந்து பாப்பாவுக்கு வந்து செப்பல் எடுக்கலான்னு சொல்லிட்டு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டான். அவள் வந்து சைடில் செப்பல் பார்த்துட்டு இருந்தா. நான் அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஹேண்ட்பேக்கு, குழந்தைங்களுக்கு வந்து நிறைய டாய்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஹேண்ட்பேக்லாம் பார்த்தீங்கன்னா 200 அந்த மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே. சரி, அதை தான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா செப்பல்லாம் இருந்துச்சு. எல்லாமே நல்லா பெரிய பெரிய சைஸாக இருந்துச்சு. நானும் சரி செப்பல் எடுக்கலாம் தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி, எதுவும் எனக்கு செட் ஆகலை. சுற்றி முற்றி பார்த்தேன். சரி, இந்த பக்கம் நிறைய ஷூ கலெக்ஷனுமே வச்சுருந்தாங்க. எல்லாமே என்னமோ அப்படியே ஒரே டிசைனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே எதுவுமே தெரியல எனக்கு. அந்தளவுக்கு பிடிக்கல. சரி சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். சரி, நம்ம ஊருக்கு போயிட்டே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். என் தங்கச்சி அங்கே வந்து அவள் குழந்தைக்கு வந்து செப்பல்லாம் வந்து வாங்குறதுன்னு சொல்லிட்டு அவள் போட்டு பார்த்துட்டு இருந்தான். ஸோ அப்படியே பார்த்துட்டு இந்த சைட் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த குழந்தைங்க டாய்ஸ்லாம் கூடமே, இந்த குதிரை பொம்மை அது இது நிறைய வச்சுருந்தாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸோடைய செப்பல் வச்சுருந்தாங்க பக்கத்துலேயே. இது வந்து குழந்தைங்களுக்கு, குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு அந்த சைஸு செப்பல்ஸு, வாட்சு, நிறைய ஒரே ஒரு சூப்பர் மார்க்கெட். அதுலேயே வந்து நிறைய ஐட்டம்ஸ், ஒரே ஒரு இடத்துக்கு போனால் எல்லாமே வாங்கிடலாம் அந்த மாதிரியான ஒரு இதுதான் இது. மேட் எல்லாமே பார்த்தீங்கன்னாவே வந்து கம்மியாகவே இருந்துச்சு. இந்த மேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கையில் தொட்டுருக்கிறதெல்லாம் 18 ரூபா. இந்த மேட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 40 ரூபா அந்த மாதிரி தான். நல்லா அந்த ஓவல் ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குங்களா, அந்த மேட் எல்லாமே பார்த்தீங்கன்னாமே 45 50 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது. இந்த மேட்லாம் வந்து இப்போ இங்கே நம்ம சென்னையில் எடுத்தோன்னா 70 80 அதுமாரி வரும் இந்த மேட்டெல்லாம். இதெல்லாமே 44 ஏதோ சம்திங் இருந்துச்சு. மேட்டெல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு, நல்லாவும் இருந்தது. சரி, அப்படியே பார்த்துட்டு சரி கீழே மளிகை சாமான் அம்மா கொஞ்சம் வாங்கணும்னு வேறு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, மளிகை சாமான் வாங்க போகலான்னு சொல்லிட்டு அப்படியே போனோம். போகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த கொடை அப்படியே வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. குட்டி கொடை. ஆனால் இதை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறது, ஆசையாக இருந்துச்சு. பசங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அவனும் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருந்துச்சு, அழகாக தான் இருந்தது. பட் வாங்கிட்டு போனாலும் வேஸ்ட்டு தானே. நம்ம பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அதை உடச்சி போட்டுருவாங்க. யூஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ரொம்ப சின்னது வேறு. சரி, அப்படியே என் பொண்ணுக்கு கொஞ்சம் சார்ட்டெல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. அது கலர் பென்சில் அதெல்லாம் வந்து பார்த்து வாங்கிட்டு, இந்த மிக்சி ஜார் எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசையை என் வீட்டுக்காரன்ட்ட கேட்டிருக்கேன் நான். ஸோ அதுதான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். 2000 சில்லற ஏதோ போட்டிருந்தாங்க ரேட்டு. ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே யூட்டன் அடிச்சுட்டு அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் 3 பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் அதெல்லாம் இது வந்து 170 அந்த மாதிரி எம்ஆர்பி வந்து போட்டிருந்துச்சு. மற்றதெல்லாம் விலை பார்க்கல, அது ஒன்று மட்டும் பார்த்தேன். சரி, அப்படியே சுற்றி பார்த்துட்டு இந்த சைட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக்கில் இருந்தது. ஸோ இது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்து ரிட்டன் கிஃப்டாக கொடுப்பாங்களா, அந்த மாதிரி வந்து நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இடியாப்பம் பிடிக்கிறது, முறுக்கு இது பண்ணுறது, ஸ்பூனுங்க கரண்டிங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நிறையவே இருந்துச்சு. இந்த ஒரு கடைக்கு போயிட்டா மொத்தமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த பாலாடை இது என்கிட்ட இருக்குது, அதனால எடுத்து நான் பார்த்துட்டு இருந்தேன் சும்மா. அப்புறம் அப்படியே வந்து கீழே வந்துட்டோம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வந்து மளிகை சாமான் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. சரி, அதெல்லாம் வந்து தங்கச்சிக்கு அவளுக்கு தேவையானது அவள் ஒரு பக்கம் எடுத்தா, அம்மா அவங்களுக்கு தேவையானது அவங்க கொஞ்சம் எடுத்தாங்க. அப்புறம் நானுமே எனக்கு 1 2 தேவையானது வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தோம். விலைன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த கடுகு எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 10 ரூபா தான், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நான் எடுக்கிறது எல்லாமே ஒரு 10 ரூபா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். எதுவும் கடுகு கடலைப்பருப்பு எல்லாமே 10 ரூபா. ரேட்டெல்லாம் கம்மியாக இருந்தது. ஆனால் வந்து இந்த எக்ஸ்பைரி டேட் வந்து ஒரு 2 3 மாதம் அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. இந்த வரகரிசி சாமரிசி அதெல்லாமே வந்து 1/4 கிலோ பேக்கிங்லேயே போட்டிருந்தாங்க 18 ரூபா 20 ரூபான்னு சொல்லிட்டு. அது துவரம்பருப்பு, இந்த சிறு பருப்பு எல்லாமே வந்து 1/2 கிலோ 60 ரூபா அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. நட்ஸுமே நிறைய வந்து பேக்கிங்கில் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஷாம்புலாம் வந்து அப்படியே சரமாக வந்து கட்டி வச்சுருந்தாங்க.
பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தொட்டியில் இருந்தது. அது சும்மா அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான ஐட்டங்கள்ஸுமே ஒன் சைடு இருந்தது. நிறைய டைப்பர்ஸ் அது இதில் நிறைய ஃபுல்லாக எக்கச்சக்கமாக எல்லாமே இருந்தது. ஸோ பார்த்துட்டு சரி பில் போடலான்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டோம். சரி அரிசி வாங்கலாம்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. சரி அரிசிலாம் பார்த்துட்டு இருந்தோம். அரிசியுமே வந்து கம்மியாகவே இருந்துச்சு. என்னென்னமோ அரிசிலாம் இருந்துச்சு. ஏதோ கார அரிசி, நயரா அரிசி, என்னென்னமோ இருந்துச்சு. நான் சொல்வேன்ல பிரியாணிக்கு செய்கிற அந்த புல்லட் அரிசி அதெல்லாம் வந்து இங்கே தான் வாங்குவாங்க அம்மா. தோல் உளுந்து, இந்த கடலப்பருப்பு, இந்த ரவைலாம் லூஸில் வச்சுருந்தாங்க. ரவை தான் கம்மியாக இருந்தது. கிலோவே வந்து 46 ரூபா தான்ன்ற மாதிரி இருந்தது ரவை. சரி அது வந்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ மட்டும் வாங்கிக்கிட்டோம். இது காயும் பார்த்தீங்கன்னாமே கம்மியாக தான் இருக்குது. சந்தையில் இதோட கம்மியாக இருக்கும். ஆனால் சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் அதிகம். ஆனால் அது கம்மி தான், பரவாயில்ல. அப்புறம் வந்து குலோப் ஜாம்லாம் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருந்தாங்க தீபாவளிக்காக. சரி 3 பேக்கிங்கில் இருந்ததெல்லாம் 130 ரூபானும், இந்த டப்பாவோட சேர்த்து 2 பேக்கெட் குலோப் ஜாம் வந்து 140 ரூபான்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த 3 கண்டெய்னருமே சேர்த்து வந்து 80 ரூபான்னு தான் சொல்லி வச்சுருந்தாங்க. ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கம்மியாக இருந்துச்சு. இப்போ இந்த டப்பா கையில் வச்சுருக்கீங்களா, இது வந்து 140 ரூபா தான். இது 2 குலோப் ஜாம். எங்கள் அம்மா வந்து இந்த குலோப் ஜாம் டப்பா வந்து வாங்கிட்டாங்க. உடனே அந்த டப்பாவுக்கு சண்டை. என் தங்கச்சி வந்து அந்த டப்பா நான் தான் வாங்கிப்பேன், இல்லை எனக்கு தான் வேணும்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தோம். எங்கள் அம்மா வந்து இல்லை அப்புறமா இன்னொரு டப்பா வாங்குவேன், ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போயிடுங்க, அதில் உங்களுக்கு தீபாவளி பலகாரம் வச்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க. சரி அதெல்லாம் வாங்கிட்டு பில் போட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பொருளாக தான் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். கொஞ்சம் நானும் அம்மாவும் சேர்த்து தான் பில் போட்டிருந்தோம். தங்கச்சி தனியாக வாங்கியிருந்தா. அவள் பொருளை அவள் எடுத்து வச்சு பேக் பண்ணிட்டா நாளைக்கு ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு. கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அம்மா எண்ணெய்லாம் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் அந்த குலோப் ஜாம் டப்பாவில் இருக்கிறதே வாங்கிட்டாங்க. ஸோ அது கடுகு, வரகரிசி, சாமரிசி, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள்ஸ் தான். நான் இந்த மாதிரி ஊருக்கு வந்தேன்னா 1-2 சில்லற மளிகை சாமான்லாம் வாங்கிப்பேன். அம்மாவும் எனக்கு வரும்போது வந்து வாங்கிட்டு வருவாங்க. ஸோ ரவலாமும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கியாச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.